என்னதான் புதுசு புதுசாக ஸ்வீட் ரெசிபி வந்தாலும் நாம் சின்ன வயசுலேருந்து பழக்கப்பட்ட ஸ்வீட் என்னவோ இந்த லட்டு தாங்க. இதை செய்கிறது இவ்வளோ ஈஸியான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, கண்டிப்பாக ஈஸி தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு கடல மாவில் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துட்டு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். சூடாக இருக்கிற எண்ணெயில் இது மாதிரி கண்கரண்டியில் மாவை விட்டிங்கன்னா பூந்தி பொரிஞ்சு வந்துடும். பூந்தி போட்டோன்னே முருக விட்டுறாதீங்க, அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் எடுத்துருங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி இது மாதிரி பூந்தியை எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி, 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்து சர்க்கரை நல்லா மெல்ட் ஆனதும் தொட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி பிசு பிசுப்பாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு பூந்தியை சர்க்கரை பாகில் போட்டு ஒரு கிளறி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பூந்தி சர்க்கரை பாகை நல்லா உறிஞ்சி வந்துடும். ஒரு ஸ்பூன் ஏலக்காய், நெய்யில் வறுத்த முந்திரி சேர்த்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ ஒரு லட்டு ரெடி. வெள்ளரி விதை கிடச்சா அதையும் சேர்த்துக்கலாங்க. சேவில் போட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.